மாயம் என்பதாம் இது காதல் என்பதாம் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். எங்க ஒரு கூட்டத்தை கூட காணோம், எல்லாம் எங்க போனாங்க? தண்ணி குடிக்கிறேன், எது குடிக்கிறேன்னு கேட்குறேன். பிச்சு குடிக்காத. இப்படி எல்லாம் தூங்குறாங்களே, நீங்கெல்லாம் தூங்குற பார்த்தா எங்களுக்கும் தூக்கம் போட்டு அமுக்குது. யாரு என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம எந்திரிச்சு நம்ம நடத்தினா தான் நம்ம காய்ச்சல் வாங்கிட்டு கிளம்ப முடியும், இல்லைன்னா ரொம்ப சிரமம். போகிற போக்க பார்த்தா சீசன் எண்டுக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதனால இப்படித்தான் போட்டு அமுக்கி எடுக்கும். சீசனில் சித்திரை இதோட பலனை நம்ம ஆவணில் தான் அனுப்பிப்போம். இன்னும் மோசமாக இருக்குது இதோட நிலைமை. இந்த வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதானே, எதுக்கு பாவம் தூங்குறாங்க, அதெல்லாம் கழட்டி எடுத்து வைப்போமா, பேக் பண்ணுவோமா? என்னது நல்ல வேலை நான் வீடியோவுக்கு பார்த்து போயிருமான்னு பார்த்தேன். வீடியோ தானே பார்த்து போகுது, வீடியோவுக்கு பார்த்து போகாது. தூங்குறவங்களாம் தயவு செஞ்சு புரண்டு படுங்க. அப்புறம் சுளுக்கு விழுந்துருச்சு, இடுப்பை பிடிச்சிக்கிச்சு, கருமத நாடக கிரகத்தை பார்க்க போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இங்கிட்டலாம் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவங்க பாருங்க அந்த திசையில படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் நாடகத்துக்கு வந்த மாதிரி தெரியல, வேற எப்படி ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி போர்வை தார்பாயி தலவாணி என்னையோட மோசமா இருக்கா. நான் எடுத்துட்டு வரல லாஸ்ட் ஒரு குடும்பத்தை கிளப்பி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த பேக்ல ஃபுல்லா தலவாணி போர்வை எல்லாம் அது மாதிரி இப்ப அவங்க வந்திருக்காங்க. நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? யார் எழுப்புனா உங்களை? இவரா பொட்டிக்காரா? அவருக்கு இதான் வேலை, அவர் நான் எழுப்பினேன்ல, அதனால அவர் உங்களை எழுப்பியிருக்கிறாரு. தான் பெற்ற இன்பம் பெற வையகம். இதுல வந்ததுலேருந்து தூங்காம இருக்கிற ஒரே ஜீவன் நான் தான். ஆனா எனக்கு அப்படி இருந்து அசத்துது, இன்ன வரைக்கும் தூங்கல, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே. பரவாயில்லையே, பெரிய விஷயம். அங்க போட்டு அமைக்கிருச்சு வண்டியில தூக்கத்தை அத்தாடி வந்து எழுப்பலைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு தூக்கம். என்னமோ இந்த ஊருக்கு ராசி போல, என்னன்னு எல்லாரும் தூங்குறாங்க பாருங்களேன். இது ராசியாது இல்லையா? பின்ன உண்மைதான். யாருக்காவது அப்ப நம்ம மத்த ஊர்ல நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம இந்த மாதிரி கண்காணி விஷயம் தெரியுமா? தூங்குறது வந்து மிகப்பெரிய வரமா. தூக்கம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆமா ஆமா, தூங்குனா மறதியும் இருக்கணும், தூக்கமும் இருக்கணும். கண்டிப்பா. மறதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில நம்ம பைத்தியம் பிடிச்சதான் தெரியற மாதிரி நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மறதி இருக்கிறதுனாலதான் நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். கண்டிப்பா. அதே மாதிரி தூக்கம் இருக்கணும், தூக்கம் இருந்தோம்னா தான் மன நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, தூக்கணும் 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 இல்லைங்க, தூக்கம் இருக்கணும். தூங்க இப்ப இவங்க எல்லாம் தூங்குறாங்களே, காலையில எழுப்பி நாடகமா நடந்துன்னு கேட்டு சொல்லுங்க, நம்ம யார் யாரு என்னென்ன பாட்டு பாடணும்னு சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது, கேட்டா ஒரே வார்த்தை தான், நாடகம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு எதுக்கு நாடகம் வைக்கணும்? இனிமே போற போக்குல இந்த மாதிரி வீடியோ எடுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நாங்க வீட்லயே மேக்கப் போட்டு நாடகம்லாம் நடிச்சு இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சு விடுறோம். எல்லாரும் வீட்டுல ஒரு செல்ல வாங்கி வச்சிரும், உட்காந்து நாடகம் பாருங்க. எதுக்கு இப்படி எங்களை கூட்டி அந்த தூங்கிட்டு இருக்கீங்க? நம்ம தான் வீட்டுல நடிச்சு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். மைக் செட்டுக்காரு அவருக்கு பிரச்சனை இல்ல, நம்ம எப்படி நாடகத்துக்கு வந்தாதான் அவரு சம்பாதிக்கிறான்னு நினைச்சீங்களா? அவரு கோயில் கோயிலா போய் பிச்சை எடுப்பாரா? இப்படி இந்த மாதிரி ஆலயத்துல ஏதாவது விசேஷம் நடக்கும், கும்பாபிஷேகம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கையில இந்த மாதிரி லைட் கட்டி அவர் பொழைச்சுக்குவாரு. சரி சரி, கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குல்ல, நாடகம் மட்டும்தான்ன்றது கிடையாதுல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இனிமே நாடகம் பேசுற ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க வீட்டுல வீடியோ எடுக்க சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து அனுப்புவாங்க. நம்ம பகல்ல எடுத்து அனுப்புவோம், நைட் எடுத்து அனுப்புனாதான் நைட் ஜாலியா குடும்பத்தோட தூங்கலாமே. ஜாலியா நாங்கெல்லாம் வீட்டுல புள்ளே புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க விடு எப்படியே முடிச்சு நடந்துகிட்டு இருந்தா நீங்க எல்லாம் பகுமானமா தூங்குனா என்ன அர்த்தங்கிறேன்? அம்புட்டையும் தண்ணி எடுத்துட்டு வா, எல்லாரையும் ஊத்தி எழுப்பி விடுறேன். அம்புட்டு ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். எந்த ஆசைய? நாங்கெல்லாம் தை மாசம் தூங்குனது இந்த வரைக்கும் தூங்காம தெரியல, நைட்டு தூக்கம் தூங்காம. ஆமா, நீங்க என்னன்னா பகல் டூட்டிலே ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணி தொலைகிறது? நமக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் அப்படித்தான் இருக்குது. எப்படி நைட்லாம் முழிச்சிருந்துட்டு பகல்ல தான் தூங்குது, எல்லாம் தலையெல்லாம் நடக்குது. நம்ம பண்றது அப்படித்தானா? எல்லாம் அப்படித்தான். வேற என்ன பண்ணி தொலைகிறது? பகல்ல தானே போய் தூங்குறோம். பகல்ல தூங்குறதெல்லாம் தூக்கமா? நைட்டு 1 மணி நேரம் தூங்கணும்னு மனசார தூங்கணும். கண்டிப்பா தான் உண்மை. இல்ல ஒண்ணு செய்யுங்க, என்னன்னு இப்பவே காசை கொடுத்து எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். சந்தோஷமா ஜாலியா இருப்போம் வீட்டுல போய். அந்த மைசூர்கார லைட் ஆஃப் பண்ண சொல்லி ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு நாடகத்தை முடிச்சு எங்களை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இன்னும் அதை விட புண்ணியமா. தூங்குறதுக்கு ஏமா லைட் ஆஃப் பண்ணணும்? லைட் ஆஃப் பண்ணாதான் எனக்கெல்லாம் தூக்கம் வரும். அப்படியா? அப்படிதான் எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னமா அப்படி நடந்துச்சு? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குனேனா, சரி, தூக்க கலக்கத்துல என் புருஷன் குறவழில காலை வச்சு மிதிச்சு, நல்ல வேலை இடம் மாதிரி வைக்காம போனாரு. அந்த ஆளு கடந்து கத்தி தலானிய போட்டு என்னை அமுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, எனக்கு ரோசம் வந்துருச்சு. இருக்கணும்ல, எல்லாம் புருஷனாடா நீ எல்லாம் ஆம்பளைடான்னு கேட்டே கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா. என்னது
அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு அவர் போயிட்டாரா? என்ன துணி வருது, சீன் வருது, அதுதான் சந்தேகமா இருக்குது. இவ்வளோ நேரம் இங்கே வந்து எங்கே இருந்தது? அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டேன். இப்போ நான் என் புருஷனை காணாமல் தேடி வந்திருக்கேன். புருஷன் காணாம தேடி வந்திருக்கீங்களா? கூட்டம் வேற அதிகமா இருக்கு. ஆமா, எள்ளு போட்டாலும் எள்ளு எடுக்க முடியாது, அந்த அவரி அளவுக்கு போட்டாலும் கூட்டம். எடுக்க முடியாது எதையும். அதனால தூங்குற ஆளுகள்லாம் போய் எழுப்பி விட்டு இதுல என் புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா புண்ணியமா போகும். கிளப்பி விட்டு பாரு யார் நான் ஒரு ஆளா போனா நாடத்தை யாருக்கு எந்திரிக்குதுன்னு பாரு. யாருக்கு எந்திரிக்குதா இல்ல யார் எந்திரிக்கிறான்னு பாரு, அவங்களை கூட்டி வந்துரு. அப்ப எந்திரிக்கிறத நான் கூட்டு போனா எல்லாம் ஒரே நேரத்துல எந்திரிச்சுன்னா நான் என்ன பண்றது? சமாளிக்கிற சிரமம் இல்ல. டோக்கன் போட்டுக்குவோம். நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, நீ கொல்லலாம் நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லம்மா இல்லம்மா, அப்பெல்லாம் சேதாரம் ஒண்ணு வராது. ஏன் சேதாரம் வராது? எதுக்கு சேதாரம் வருதுங்கிறீங்களா? ஏங்க நீங்க வேற என்னதான் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு மட்டும்தான் ஒட்டும். ஆமா ஆமா, எல்லாம் ஒட்டிட்டுமா? விருப்பப்பட்டாதான் எதா இருந்தாலும் கண்டிப்பா. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், மனம் இருந்தாதான் மார்க்கம் உண்டு. நீங்க ஏதோ ஒரு மார்க்கமா தான் இருக்கிறீங்க, புடிச்சு மார்க்கம் பண்ணி விட்டாதான் சரியா வரும் நினைக்கிறேன். வாங்க ஆளுக்கு ஒரு திசையில கிளம்புவோம். மிருதங்கார அந்த பக்கம் போட்டோம், அங்கதான் கூட்டம் கம்மியா இருக்கு. நான் இந்த சைடு போறேன், சரி நீங்க இந்த பக்கம் போங்க. அப்ப ஊர்ல போறதா முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் சேர்ந்து ஜாலியா கிளம்புவோம். வாங்க. மட்டன் ரசமா? எங்களுக்கு மீன் குழம்பு போட்டு நீங்க மட்டன் சாப்பிட்டீங்களா? மீன் குழம்பு சாப்பாடு அருமையான சாப்பாடு வீட்டுல எடுத்துட்டு கிளம்புங்க சொல்றேன். சுட சுட. எதுக்குன்னே இப்படி உயரம் தொங்க போட்டு உட்காந்துங்க. இந்த அண்ணே அண்ணே மைசூர்காரனே, அண்ணே மைசூர்காரனே, நாடகம் அண்ணையோட நிறைவுபடுத்தல, அவ்வளவுதானே. அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் அது இல்லை. மைக் செட்டுக்காரனே பக்கத்தூர் தானே. இப்ப கழட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி கூட கழட்டிடலாம். ஊருக்கார, நம்ம ஊருக்கார நல்ல ஊருக்காரங்க அதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எப்படி நம்ம நாடத்தை நடத்த சொல்லி அவங்க நல்லா அருமையா தூங்குறாங்க, நம்ம மேல நம்பிக்கையில தானே. தூங்குற ஆளுபெல்லாம் நம்ம மேல நம்பிக்கையில தூங்கிட்டு இருக்காங்க. என்னங்க தூங்குற ஆளுபெல்லாம் என்ன நம்பிக்கை? நம்ம மேல நம்பிக்கையில தூங்குறாங்க. எப்படி இவங்க எப்படி இருந்தாலும் நாடத்தை நல்லபடியா நடத்திடுவாங்க. உட்காந்துருக்க ஆளுபெல்லாம் நம்ம மேல சந்தேகத்துல உட்காந்துருக்காங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்க. மாடா நடத்துறீங்க இப்படி என்ன ஏதாவது செய்யறாங்க போய். அவங்கள வெளியூருமா? சப்பா அவனுக்கு 1000 பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை. என்னம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு என் புருஷன் தான் பிரச்சனை. என்னது? என் புருஷன் தான் பிரச்சனை. என்ன அப்படி பிரச்சனை பண்றாரு அவரு? வேலை வெட்டிக்கு போனோமா, சம்பாரிச்சு போனோமா, புருஷன் பிள்ளைக்கு சோறு தண்ணி ஆக்கி போட்டோமா இல்லாம என்னையே சமைக்க சொல்றாங்க. அவன் பொம்பளைங்க சமைச்சா எந்த காலத்துல இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அதெல்லாம் அந்த காலம். இப்ப எப்படி? காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு வாச தொலைச்சு சாணி தொலைச்சு போட்டு கோலம் போட்டு இதெல்லாம் புருஷனுக்கு பெட் காஃபி கொடுத்தது அந்த காலம். பெட் காஃபி அப்ப. இப்ப இருக்கிற காலம் எப்படி தெரியுமா? எப்படி? புருஷன்மார்கள் தான் எங்களுக்கு போட்டு கொண்டாந்து எழுப்பணும். என்னது? டீ காபி தண்ணி எல்லாம் போட்டு. ஓஹோ. அதுவும் 5 மணிக்கு எழுப்ப கூடாது. வேற சீக்கிரம் வல்லு வதக்குன்னு சீக்கிரமா அதிகாலை ஒரு 11 மணி 12 மணி போல எழுப்புனா இன்னும் புண்ணியமா இருக்கும். தங்க புண்ணியவதி, உன்னை கட்டிட்டு போற குடும்பம். அதான் 11 மணிக்கு, அது ரொம்ப சீக்கிரமா. அப்படிதாங்க எங்க அம்மா வீட்டுல இருக்கலாம் எந்திரிச்சு. அதெல்லாம் பொம்பளை பிள்ளைய சொல்றதே, வாயில சொல்றதே. ஆனா பெத்தவங்க வீட்டுல எவ்வளவு நேரம் வேணா தூங்குனா யாரும் ஒரு வாரத்தை நம்மள கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ண வீட்டுல வந்து தூங்கி பாருங்க, குண்டிலே மீச்சு வரட்டி விட்டுருவாங்க. நல்ல வேலை. ஆனா அடுத்த ஆளு வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு ஒரு பயம் இருக்கும். வேலை வெட்டி எல்லாம் பாக்கணும் வைக்கணும். அப்பெல்லாம் இருந்தேன் தான். ஆனா நான் எல்லா அப்படியும் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். வித்தியாசமான ஆளு. எப்படி எப்படி? எங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சு போய் காப்பி போடுறான்றே, சரி அவன் காப்பி போட மாட்டேங்கிறான். என்னது? சமைக்க தெரியலையா? நான் தான் சமையல புளியாச்சு. ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். டீ போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். சூப்பரா. அது மாதிரி என் புருஷனுக்கு சொல்லி கொடுத்தேன். நாளை கூட கும்பாபிஷேகத்துல சமைக்க கூப்பிட்டுருக்காங்க. யார? நேதே. நல்ல வேலை. 5000 பேருக்கு மத்தியில நான் ஒரே ஒரு லேடி மட்டும் தான் சமைக்க போறேன். அங்க தப்பிச்சிட்டோம். அசிஸ்டன்ட்க்கு யாராவது கூட்டி போனா ஸ்டார் மணி அப்பா சும்மா தான் இருக்காரு. கூட்டிட்டு போங்க அவரை கூட்டி போனா வெங்காயம் தக்காளி உரிச்சு கொடுப்பாரு. வேண்டாம்மா, அவர் நிறைய நாடகம் வாங்கியிருக்காப்லையா, அதெல்லாம் ஆடி முடிச்சிடட்டும். சரி நீங்க வாங்களே. இல்ல நான் வர மாதிரி இல்ல. எங்க மருதாங்கற நீங்க வரீங்களா? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டா எல்லாம் வருவாங்கன்னு பேர், நீங்க என்ன கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க சமைக்கிறதுக்கு? வேற எங்கேயும் கூப்பிட்டா வருவீங்களோ? இந்த பக்கம் ஒழுகுது. என்ன சொல்லும் பொழுதே ஒழுகுதுன்னா என்னது இது? அவ்வளோ ஒரு இதா இருக்குது பவர். இந்த பவர் அந்த பவர் அமுக்குது, வேற ஒண்ணுல. நீங்க ஒண்ணு இதை பத்தி வருத்தப்படலையே. நாடகம் நடத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? என்னமோ பெரிய பகுமானமா இங்க போய் பெரிய ராஜாவின் பார்வையின் மாதிரி. ஏமா டான்ஸ்கார பாப்பா, உனக்கு என்ன வேணும்? அவரு எனக்கு தகப்பனார் வேணும். நம்மள செய்ய விட்டு வேடிக்கை பார்த்து இருக்கிறாரு. போதும் போதும் வாங்க, கட்டையெல்லாம் சாஞ்சி விழுந்துடாது. நீங்க வந்து உங்க பிளேஸ்ல உட்காருங்க. வாங்க. உங்க அப்பா நம்மள செய்ய விட்டு வேடிக்கை பார்த்து இருக்கிறாரு. பால் வாங்க போறியாத்தா? டீ போட்டு கொண்டாந்து கொடுத்தா புண்ணியமா போகும். வந்திருந்து சுக்கு டீயா போட்டு கொண்டாந்து கொடுக்குறீங்க. யாருக்காவது மனசு இறக்கமா தான் இருக்காரா தெரியாம? உனக்கு மாதிரி யாருக்கும் இல்லம்மா. இந்த இருங்க புடிச்சு கடிச்சு புடியா பேசாம இருங்க. என்னம்மா கோபப்படுற? யாராவது எந்திரிச்சு போய், உங்களுக்காக தானங்க பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுங்க பேசுங்க. யாராவது எந்திரிச்சு போய் மாட்டுல பாலை கறந்து ஒரு இத்துணூண்டு பால் டீ போட்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து 2 பிள்ளையா பிறக்கும். பிறந்தவங்களுக்கு ஒரு பிள்ளையா பிறக்கும். ஏங்க நீங்க வேற அவங்க பேரன் பேத்திக்கு பிறக்கும், பேசாம இருக்குங்க.
மறுபடியும் மறந்துட்டு போகுது. ஆமா யாருமே சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா? இங்கேயும் கேட்குற மாதிரில அங்கேயும் கேட்குற மாதிரி. என் புருஷனும் கேட்க மாட்டேங்கிறா, நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது மனசு இறக்கமா இருக்கா? வந்திருந்து சுக்கு டீயா போட்டு நீங்களை கொள்றீங்க. ஒரு டீ காபி தண்ணி போட்டு கொடுத்தா என்னன்னு கேட்குறேன். நான் ஊர் அமைப்பாளர் யாரு? அவர் எங்க இருக்காரா? ஊர் அமைப்பாளரா? நாடக அமைப்பாளர். சரி இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இருந்து வீட்டுக்காரம்மா கூடவா நாடகம் பக்கமா வந்து? ஏமா உன் புருஷனையும் கேட்கல இவங்களும் கேட்கல, அடுத்து ஒரு ஜீவன் வருது அதாச்சும் கேட்குதானே பாப்பேன் சொல்றத. நாடக அமைப்பாளர் வீட்டுக்காரம்மா யாராவது இங்கே உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களா? அப்போனா நம்ம திருப்பத்தூர் கிளம்ப வண்டி. அப்பா நான் என்ன சொல்கிறேன், எல்லா ஜாமான் வண்டியில் ஏற்றுங்க, போய் டீயை சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம். மற்ற திருப்பி முதல்ல இருந்து நாடகம் ஆரம்பம். நான் போயிட்டு என் புருஷனை வர சொல்கிறேன். வரவா? அடுத்து வர்றது உன் புருஷனாமா? இவர்தான். என்ன மாப்பிள்ள தெரியாம பேசி யார் நீங்க? பேரு ஒரு மனிதனுடைய ஆவல் என்ன, ஆசைகள் என்ன, எண்ணங்கள் என்ன, அவர் எந்த நோக்கத்தோடு வந்திருப்பார் அப்படிங்கிற நெல் வியாபாரி ராமையா ஐயா அவர்கள் இப்பொழுது பாடின பாடலை பாராட்டி ராஜபாட்டி இளங்கோவன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி எழுத வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்ப என்னுடைய வேகத்தை அறியாமல் எண்ணத்தை அறியாமல் இப்படி நீங்க வந்து தடுத்து வழியில் இருக்கிறீங்களே, நீங்க மிகப்பெரிய ஒரு தடுதலையோ? தருதலையாவா? யாரப்ப தருதலங்கறிய? தடுதலை யாரை சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? யாரப்ப சொல்லுவோம்? தடுதலை யாரை சொல்லுவோம்? தருதலை தான் தருதலை சொல்லுவோம். தடுதலை எந்த யாரை பார்த்து தடுதலை சொல்லுவோம்? அதைத்தான் யாரை பார்த்து சொல்லுவோம்? இப்ப நான் உங்களை தடுதலைன்னு சொல்றீங்க. ஆமா. தடுதலைன்னா என்ன? என்ன என்னன்னு என்னன்னு நானும் கேட்கிறேன். எப்பா ஐயப்பா, தடுதல் என்ன? தருதலைனா ஒப்படாம உங்களை மாதிரி தெரியாம இல்ல இல்ல யார் மாதிரி? இல்ல அந்த பையன் மாதிரி தெரியுறது தான் ஒரு தருதலைங்கிறது. தடுதல் அப்படின்னா ஒரு செடி. ஓஹோ. மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதிய வீட்டுல பாரு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கு தடுதலை செடி. என்ன செடி? தடுதலை செடி. தடுதலை செடி. தடுதலை ஏன் வீட்டுல வச்சிருக்கிறோம்? ஏன்? வீட்டுக்கு கெட்ட சக்திகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி தடுதலை செடி வச்சிருக்கோம். ஓஹோ. எப்பேற்பட்ட தீய சக்திகள் வீட்டுக்கு நுழைய விட தடுத்து வெளியே வரணுமா? ஓ. அந்த தடுதலை செடி பக்கத்திலே பேய் விரட்டு செடி இருக்கு. பேய் விரட்டு செடி. பேய் விரட்டு செடி எதுக்கு வச்சிருக்கா? எதுக்கு? எந்த பேய் வராம இருக்கு? ஏய், வீட்டுல விளக்கேத்தணும். பச்சை தண்ணியில விளக்கேத்தினாங்க அந்த காலத்துல. எப்படி ஏத்திருக்க முடியுமா? ஏத்த முடியுமா? எப்படி? பச்சை தண்ணியில விளக்கு எரியுமா? தெரியாது. ஆனா அந்த பேய் விரட்டு செடியை பாருங்க, ஒரு இலையை நல்லா உருட்டி, சின்ன பிள்ளையில புறசேலை பாத்திருக்கீங்களா? பூவர சேலை. ஆமா. அந்த பூவர சேலை என்ன செய்வோம்? பீப்பு சேர்ந்து ஊதுவோம். அதே மாதிரி உருட்டி அந்த விளக்கு வச்சு பத்த வச்சு அது பாட்டுல தானா எரியும். ஓ. அதுக்காகத்தான் பேய் பிடிச்சது. பேய் பிடிச்சது வீட்டுக்குள்ள விளக்கேத்தினோம்னா எந்த எப்பேற்பட்ட சக்தியில வெளியில ஓடி போயிருமா? ஆனா பேய் பிடிக்க அப்பெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. இப்ப எப்படி? இப்பெல்லாம் பேய் பிடிக்காது பில்லு வைக்க வேண்டியது இல்லை. அந்த செடி பேய் செடி வைக்க வேண்டியது இல்லை. வீட்டுக்குள்ளே பல பேய் தெரியுது, அதுல இந்த பேய் தனியா வைக்க வேண்டியது இல்லை. சரிங்க. உலகத்துல அப்படி பேச நிறைய பேர் வித்தியாசமா போயிரு. ஓஹோ. அப்ப பாருங்க, உலகத்துல தடுதலைங்கிற எதுக்கு வச்சிருக்கிறேன்? எதுக்கு வச்சிருக்கோம்? கெட்ட சக்தியில வரக்கூடாது. ஆனா நீங்க இப்ப நீங்க தடுக்கிறீங்களே, உங்களை தடுதல்னு சொல்றேனே, எதுக்கா சொல்லுவோம்? உங்களுக்கு நல்ல சக்தி வரதுனால தான் தடுத்திருக்கேன். நல்ல சக்தியை ஏத்துக்கணும். ஆமா. தீய சக்தியை விரட்டிடணும். சூறாவளி காற்று பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அந்த சூறாவளி காற்று வருகின்ற போது என்ன செய்வோம்? தூசி ஈசி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வரும். கண்ணை முடி நிப்போம். எதுவுமே பேச மாட்டோமா? ஆமா பேசுவோம். என்ன பேசுவோம்? காத்து போகுதுன்னு ஈசினுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருப்போம். எப்படி எப்படி மூச்சு விட்டுட்டு இருப்போம். சூறாவளி காற்று வருகின்ற பொழுது நம்ம என்ன பார்ப்போம், என்ன செய்வோம்? பூன்னு ஒரு துப்பு துப்போம். மழை பெய்யுது. அட ஆமாங்க. மழை பெஞ்சு இடி இடிக்கின்ற பொழுது தாங்கங்க பேய் கிளம்பி போகுமா? அங்க துப்புறோம்னா அடங்கிடுமா? பேய் மட்டும் தான் வரும் நினைக்க கூடாது. அப்போ நம்ம நினைப்போம் என்ன, கெட்ட சக்தி தான் எட்டிப்போம், நல்ல சக்தி தான் கிட்ட வாம்போம். எப்படி அப்படி சொல்லுவாங்களா? கெட்ட சக்தினா ஓடி போயிரு, நல்ல சக்தினா வாம்போம். அதான் சூறாவளி காற்று வருகின்ற பொழுது இடி இடிக்கும் போது ஒன்று சொல்லுவோம். இடி இடிக்கும் போது அர்ச்சனா அர்ச்சனா ஆம்போம். எப்படி என்ன அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு என்ன தெரியல. அந்த அம்மா கூப்பிட்டா இடி வராதாம்ல. அர்ச்சனா ஆம்பளை, அது அம்மாவா? அர்ச்சனா தான் சொல்றாங்க. ஆம்பளையா பொம்பளையா? ஏப்பா அர்ச்சனா போய் பொம்பளை சொல்றீங்க எப்படி? அர்ச்சனா பொம்பளையா ஆம்பளையா? ஆம்பளை பொம்பளை. ஒரு நேரத்துல ஆம்பளை இல்ல பொம்பளை இல்ல. ஆமா. அதை விடுங்க. அப்போ அது இடி அடிக்கும் பொழுது ஆத்திப்பட்டே அர்ச்சனை பட்டேன். ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க யாரும் எனக்கு தெரியும், நான் யாரும் உனக்கு தெரியும். ஆமா. உண்டாலையா? நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும், ஊரு உலகத்துக்கே தெரியும். ஆமா. அதெல்லாம் வரக்கூடிய நோக்கம் கதாபாத்திரம் மானுங்கிறதா கதாபாத்திரம். கண்டிப்பா. ஆனா உண்மையில ஒரு தங்கச்சி வழியை நான் கூட்டிட்டு ஓடணும். தெரியும். எப்படி ஓடணும்? நீங்க பொம்பளை பிள்ளை தெரிய வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப போது போன விரட்டுறேன். விரட்டுங்க. வர்ற பிள்ளை எந்த பிள்ளை சொல்றீங்களா? சொல்றேன். போதுவார்
என்னங்க தயா வேணுங்கிறது என்ன வெட்டிட்டு வானா கடிட்டு வரக்கூடிய ஆளுங்களா திரும்பறதுக்குள்ள மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி நிலவில் வழிவிடும் ஆடிக்கோ நிலவில் வழிவிடும் ஆடிக்கோ நெஞ்சில் தந்தேன் ஓரிடம் இவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையினாலயம் மாநிலவோ தமிழும் இவளும் Duet. இவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த ஏய் உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு யானாவது ஐயா எப்போதுமே ஒரு புள்ளைய பார்த்துட்டு என்ன முறை வேணும்னு கேட்கணும் சரிங்களா? குறுநகை கோலத்தின் தாமரை கோடை காலத்தில் வான்மழை நான் சொன்னேன், ஒரு புள்ளைய பார்த்தோன்னே என்ன முறை கேட்கணும், குத்திக்கு போட்டு கருப்படிச்சு போட்டு என்ன முறைன்னு கேட்க கூடாது. வலது பீக்குற மான்களே ஒரு மான்வேரே கண்டீரோ இருக்கிற உன்னிட்ட தூக்க போகுது இப்ப வலது பீக்குற மான்களே ஒரு மான்வேரே கண்டீரோ நீங்கள் தூக்கி இருக்க உட்காந்துருக்கவங்களோ அவங்க தூக்க போறாங்க யார் காணும் சில வேடரை தினை யார் புனதெந்து தேடுறே ஓஹோ யார் காணும் சில வேடரை தினை யார் புனதெந்து தேடுறே நீ கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டோ நீ கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டோ யார் காணும் சில வேடரை தினை யார் புனதெந்து தேடுறே வாங்க மச்சான் வாங்க வந்து வழிய பார்த்து போ யாப்பா சிரமமா? என்ன கையை பிடிச்சா பைய பிடிச்சானுக்கிட்டு பிடிக்கல சத்தியம். எனக்காக பொம்மாளையா? எனக்காக இப்படி உன் தங்கச்சி கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன் கை கூடாது காலையில ஒண்ணும் இல்ல ஒன்றுக்கு இன்னொன்று சேர்த்து 2 பயப்படாத ஏன் அப்படின்னா உன் தங்கச்சி கொண்டு கொண்டு தாலி கட்டுற வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல எப்போதுமே ஒரு புள்ளைய பார்க்கும்போது என்ன முறைன்னு கேட்கணும். ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க என்ன காரணம்? தூக்கி போடு இல்லையா, தூக்கி போடு கருப்படிச்சு போட்டு என்ன முறைன்னு கேட்காதயா. எனக்கு தரப்ப வள்ளி பிள்ளை அது வள்ளி இல்லையா, அது ஏன் ஆலியா, அது உன் தங்கச்சியா? ஏன் வள்ளி பிள்ளை தங்கச்சி அண்ணா என்னை மன்னிச்சுக்க என்ன கட்டி பிடிக்கிற கூட ஆளை மாத்தி விட்டாங்க மறுபடியும் கட்டி பிடிப்ப நல்லா. அண்ணா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் அண்ணா மன்னித்து கொள்ளுங்கள் நம்ம உறவு முறையில கொச்சை நடந்துட்டு கொச்சை நடக்குது. ஏய், குழப்பம் நடந்து விட்டதானே கொச்சை நடக்குது. தங்கச்சி நல்லா இருக்கியா? என்னது புரு புருன்னு சத்தம் நல்லா இருக்கேன் மிக்க சந்தோஷம். இடத்துக்கு தலைவி போதும் போதும், இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சிவாஜி கணேசன் போய் சேர்ந்துட்டாரு. எப்படி ரொமான்ஸ் பண்ணுங்க சரி வள்ளி அழைத்து வா. தங்கச்சி வண்டி எடுத்துட்டு வாங்க வண்டி இல்லம்மா, வள்ளிமா. அம்மா அம்மா, அம்மா இந்த வீடியோ கழட்டி வச்சாதான் என்னது கால் வலிக்காது எம்பட்டு நேரம் நிக்குது அது நடத்துறத பத்தியா பகுமானமா அன்பளிப்பு கொடுத்ததுக்கா? அன்பளிப்பு கொடுத்தாலும் காசு வேணுமா பஸ்ஸுக்கு போவ? யாரு கேட்டது குலவணி முடியும் போக சொல்லுங்க மரியாதையா ஏமா வரியெல்லாம் என்னம்மா என்னம்மா நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் தான் நைட்டு அந்த 100 ரூபாய்க்கு இது வாங்கி தின்ட்டேன் எது வாங்கி 5 மிட்டாய் ஐயா சரி
சாக்கடி ஆமா 4 ஆயிடுச்சு 5 ஆயிடுச்சு 5க்கு மேல ஆச்சு யார் வந்திருக்கா எத்தனை பேர் ஆச்சு? இது நம்ம குடும்ப துணியா இருக்குமோ? இங்க பாருங்க வேடுவர் ப்ளூ கலர் டான்ஸ் ப்ளூ கலர் வள்ளியம்மா ப்ளூ கலர் நீ மட்டும் ஏன் பச்சை துணியில வந்து ஏய் எனக்கும் புளுத்து இந்த வாரம் புளுத்து நீ வீரமணி வீரமணி ஓ நீ மட்டும் புத்தலையா? இந்த அண்ணா யார் அவர் வரதா வேடவர். வேடவர் இங்க எதுக்கு வந்தாரு வேடவர் மான் பிடிக்க வந்திருக்கிறார். மீன் பிடிப்பவர் வீணவர் என்றால் மான் பிடிப்பர் மாணவர் என்று சொல்லலாமா? புதுசுல மாணவர் மாதிரி தான் தெரியுமா? என்ன புதுசு அண்ணே ஏ மச்சான் ஏம்மா இந்த பிள்ளையார் யார் எழுப்பி விட்டது? இது என்னடா பாச நீ பீச்சாட்டகற அந்த ஆளு கொம்மாலும் கோத்தாலங்க சும்மா அறுத்தாச்சு. எப்படிதான் வேடவர் வீட்ல வந்திருக்காரு. வந்தவருக்கு நீங்க கொடுத்தீங்களா கொடுத்துட்டோமா? என்ன ரெண்டு வடை வறுத்து கொடுத்தோம் வாங்குனாரா ரெண்டு வடை வறுத்து கொடுத்தா ஒரு வடை அவன்ட்ட இருக்கு ஒரு வடை இவன்ட்ட இருக்கு அது உளுந்த வடையா ஓட்ட வடையா பருப்பு வடையா? கொத்தவட. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா அப்ப நான் கொடுக்கவா உங்களை நம்பி கொடுக்கலாம்ல குடும்பம் பாத்துக்கலாம். கையில என்ன இருக்கு பாருங்க என்னம்மா ஒரு மயிலும் ஏம்மா என்ன சொன்னாப்ல ஐயோ வள்ளியம்மா வள்ளியம்மா சொன்னாப்ல குயில் சாங்க விட வள்ளி சாங்க பெருசா இருக்கு சொல்லிக்கிறாரு அவரு. இதே போல வந்துச்சு. என்ன வேடுவர் எது வணக்கத்துக்குரிய விடுவரே வணக்கம் என்னமா அவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேக்குறீங்க மடகு குத்த வந்தவரேன்னு கேக்குறீங்க அவரை பார்த்து அப்படியே தெரியுது உங்களுக்கு அவரை பார்க்கும்போது எப்படி தெரியுது எங்க அண்ணனை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க வாங்க வேடுவரே நீங்க எதற்காக வந்தீங்க என்ன, மச்சான் நீ மறுபடியும் ஐயா, ஏம்மா, நீ மறுபடியும் சண்டை வரங்கிற பக்கத்துல நல்லா கட்டி போட்டு மண்டையை புழக்க போறேன். அண்ணா அவன் திட்டுறான் அண்ணைய மச்சான் கையா பிடிக்கிறான் கண்ணால் காணுவது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை போய் தலைமைங்க முறையில் மான் கேட்டு பிடிச்சிருவான்னு ஆசைப்படுறீங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க நான் வந்தவருக்கு நல்ல மனிதனுக்கு அழகு ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க நான் வேடுவருக்கு மரியாதை கொடுத்துறேன் சொல்லுங்க வேடுவரே தாங்கள் எதற்காக வந்தீர்கள் நல்ல மனிதனுக்கு நாங்கள் தேடி வந்த மான் எங்க இருக்கிறது தங்காய் 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 அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா என்னுடைய மனதில் மச்சான் கையா பிடிக்கிறான் மச்சான் இதுக்கு மேல என்ன வார்த்தை சொன்னா பரவாயில்ல போய் ஆகட்டும். கைதா நல்ல பிள்ளைக்கு அழகு என்ன அப்படி கேட்டேன் இது எது உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது நல்ல பிள்ளைக்கு அழகு என்னன்னு கேட்டேன் அது வந்து புன்னகை நல்ல பிள்ளைக்கு அழகு பெரிய சொலகு. ஏய் நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாம போறது. புரிஞ்சுக்கிட்டே சரி நல்ல மாட்டுக்கு நான் பேசுறது பொண்டாட்டிக்கு ஒரே வார்த்தை பாக்க நல்ல பிள்ளைக்கு அழகு பெரிய சொலகு. உங்களை தலை வலிக்குதுல இந்த வரட்டுமா? கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலில் நூசாரி
அரசரையும் படைக்கின்றார். ஆனா அவருக்கே ஒரு விஷயம் தெரியாத காரணத்துக்கு அவரையே கந்தகிரி மலையிலே சிறையில் அடைத்து எம்பெருமான் முருகப்பெருமான் சிறையில் அடைத்து மீண்டும் முருகனே படைத்தார். ஆனா படைப்புக்கு அதிபதி யாரு? பிரம்மா. பிரம்மாவால செய்ய முடியாத ஒரு படைப்பை ஒரு ரவிவர்மன் இருக்காரா, விஸ்வகர்மா படைத்தாராம். விஸ்வகர்மா அழைத்தார் அவரை. பாப்பா, உலகத்துல படைப்புக்கு அதிபதி நான் தான். எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா சுந்தோப சுந்தரரை அழிக்க வேண்டும் என்றால் என்னை விட உன்னால முடியும். அதனால மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சிலையை நீங்க வெடிக்கணும் அப்படின்னாராம். உடனே விஸ்வகர்மா என்ன செய்தாரு, உலகத்துல எவராலும் காண முடியாத அளவிற்கு ஒரு அழகுக்கு அழகு சேர்ந்தாலும் எப்படி இருக்குமோ அவ்வாறு ஒரு அழகான ஒரு பெண் பதுமையை வடிச்சாராம். வடிச்சு கொண்டு பிரம்மாண்டம் தான் கையால் கொடுத்தார். உடனே உயிரை கொடுத்தாராம். அப்ப அது யாரு? அதான் திலோத்தமை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணு. ஆக அப்படி பெண்ணாலதான் சுந்தோப சுந்தரி அழிக்க முடிந்தது. காரணம் என்ன? உலகத்துல ஒரு மனிதனுக்கு பணம், காசு, சொத்து இதை விட மிக அவசியம் தனக்குன்னு ஒரு துணை தேடுவார்கள். ஆனா அந்த துணையில பாருங்க, பார்க்கின்ற பொழுது கல்யாணத்துக்கு முன்பதாக அண்ணன் தம்பி எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் செய்த பிறகு அண்ணன் தம்பி எல்லாம் பிளவுபட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி? காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படின்னா வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சுருக்கமா சொல்றேன். எல்லாரையுமே சொல்லலையே. பொருந்துறவளுக்கு பொருந்துமா இல்லையா? அந்தாடா மகாலட்சுமி வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாடா. அதோட குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இது காரணம், மூல காரணம் என்ன? பெண்களுடைய குணாதிசயம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அதாவது ஒரு பெண் வருகின்ற பொழுதே அவளை நடைய பார்த்தா கணக்கிடலாம். ஆமா. எப்படி கணக்கிட முடியும்? நடக்கணும்னா பூமி அதராம நடந்து வரணும். பூமி அதராம நடந்து வந்தா அது என்ன சொல்லுவாங்க? ஆஹா, பசு மாதிரி நடந்து வரடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பூமி அதிரமுடி நடந்து வந்தா அப்படி என்ன சொல்லுவாங்க? மாடு மாதிரி நடந்து வர்றா, மாடு மாதிரி வராடா. இவளை கூட்டி போனோமா கொண்டு போனோம்னா நம்ம வீடு விளங்குமா? விளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களாலதான் அண்ணன் தம்பி பிளவு விட்டு போறது. ஆமா. ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும். மனிதனை பார்க்கிறோம், பழகுறான். ஆமா. அவன் நல்ல மனிதனா இருக்கின்ற பொழுது அவனுடைய உறவுகளை அதிகமா வச்சுக்குவான், கடைசி வரைக்கும் வச்சுக்குவான். ஆமா. ஆனா அவன் கெட்டவன் தெரிஞ்ச என்ன செய்ய உடனே அவனோட உறவே தேவலன்றுவான். ஆனா ஒரு தாய் வயிற்றுல பெறக்கூடிய பிள்ளைகள் அண்ணன் தம்பி என்ன செய்வான்? அடிச்சுட்டு உதச்சிட்டாலும் கூட ஒரு நேரத்தில் என்ன செய்வான்? நல்லது கெட்டதுனாலும் கூட என்ன செய்வான்? ஒண்ணு சேர்ந்துக்குவோம். அப்ப பாருங்க, ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பி பிள்ளை விட்டு போறதுக்கு காரணம் யாரு? பெண்கள் தான். ஆபதம் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பெண்ணாகி வந்தது மாயா பிசாசம் பிடித்திட்ட என்னை கண்ணால் விரட்டி முளையால் மயக்கி கடித அடித்து புண்ணாங்குளியிட தள்ளி என்போக ஒருவருக்கு எண்ணாதுனை மறைஞ்சேன் இறைவா கட்சி ஏக்கம் பட்டம் தர பண்ணார். ஏன் அப்படின்னா ஒரு ஆண் மகன் தலை நிமிர்ந்து வாழ்றானா காரணம் யாரு? பெண்கள் தான். தலை குனிஞ்சு வாழ்னா பெண்கள் தான். அதான் அழகா சொன்னாய். மாதாவை வந்து அமுது தந்தாள், மனையாட்டி வந்து சுகம் கொடுத்தாள், ஆதரவு தங்கையானால் ஆசை குழந்தையும் மாமியானார். உலகத்துல அம்மா, அக்கா, அத்தை, மாமியாரு, குழந்தையா எல்லாமே ஒரு பெண்ணினம் தான். ஆமா. ஆக பெண்ணினமா இருந்தாலும் கூட சேரக்கூடிய சேர்க்கை நல்ல சேர்க்கையா இருக்கணும். ஆமா. நல்லவரோட சேர்க்கின்ற பொழுது நல்ல எண்ணங்கள் வரும். கிராமத்தில் சொல்லுவாங்க, 4 பெண்ணு கூடனா ஏதோ ஒரு வீட்டுல கலகம் வந்துடும் சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? ஆமா. அப்ப என்ன செய்வாங்க? 4 பேரை கூட விட மாட்டாங்க. இங்க உனக்கு என்ன விளங்கி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்? புத்தி நல்ல புத்தியா இருக்கணும். கெட்ட புத்தியா இருந்தா அவங்களோட சேரவே கூடாது. ஏன்னா ஆசைக்கு அவளை கட்டி, அழகுக்கு இவளை கட்டி, சேர்ந்து இருப்போம் என்று சின்னவளை கட்டி, கூடி இருப்போம் என்று குழந்தைகளை கட்டி, நாளை கட்டி நாசமா போச்சு என்பாங்க. அது மாதிரி எதை கட்டணுமோ அதை தான் கட்ட முடியும். ஒரு ஆம்பளைக்கு வரக்கூடிய துணைவி எப்பேற்பட்ட துணைவியோ அதெல்லாம் மனைவியா இருக்கணும். அது போலதான் மனைவி அவயவங்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப பாருங்க, சுந்தோப சுந்தர அப்படிங்கிற இருவரும் அண்ணன் தம்பி உடன் அதாவது பிரியாத இணை பிரியாத ஒரு நட்பு கொண்டவர்கள் அவர்கள். உண்டாலையா? ஆமா. அப்பேற்பட்டவர்கள் அழிப்பதற்காக போனா யார் அப்படின்னா திலோத்தமை. திலோத்தமை போன உடனே இவருடைய அழகையை கண்ட உடனே மயங்கிட்டாங்க 2 பேருமே. அவரே பார்த்து மயங்கிட்டாரு. ஏன்னா திலோத்தமை அழகை பார்த்து படைப்புக்கு அதிபதி பிரம்மா கூட பின்னாடியே பின்னோக்கி போனார். அப்ப படைச்சவர்னா அவருக்கு மகதான வேணும். அலைகடலில் வழி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு கூட அந்த திலோத்தமையோட அழகை பார்த்து எழுந்து நடந்து ஓடினாராம். 5 தொழிலுக்கு அதிபதி யாரா? சிவபெருமான். சிவபெருமானே திலோத்தமை கண்டு தன் மனைவி விட அழகாக சிறந்தவளே
அப்படின்னு என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த பெண் மீது ஒரு மோகம் கொண்டாராம். அப்ப மூவாசை வர்த்த முனிவர்கள் கூட ஒரு அழகிய பெண்ணை பார்த்த உடனே மதிமயங்கி விடுகின்றார்கள். உண்டா இல்லையா? இந்த பெண்ணை பார்த்த உடனே மோகம் அதிகமாகி விட்டது. அதனால இருவருமே 2 கையை பிடிச்சாங்க. முத்தஞ்சோட இது ஏன் முன்னாடி உனக்கு உனக்கு அண்ணி வேணும்டா அப்படிங்கிறாரு. அதுக்கு சின்ன சொல்றேன் என்ன இது உன் தம்பி பொண்டாட்டி உனக்கு மக மாதிரி தொடாத சார். 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்கின்ற பொழுது அப்பதான் சொன்னா ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறியா? 2 பேரும் மிகப்பெரிய ஒரு மாவீரன்கள். 2 பேரும் யுத்தத்துல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 பேருமே அடிச்சு செத்து விட்டாங்க. உண்டாலையா? அது மாதிரி பிரம்மனாலே படைக்க முடியாத ஒரு சிலை யாருனவே திலோத்தமைதான். அதை காட்டிலும் இந்த அழகான மான், அற்புதமான மான், ஓவியமான மான், யாரும் கைவிடாத பக்குவமான மான் எங்க இங்க. இப்படிப்பட்ட மானை கண்டவுடனே எனக்கு அதன் மீது ஒரு காதல். மான்குட்டி மேல? ஆமா. மான்குட்டி நீங்க பிடிக்க வந்திருக்கியா? காட்டுல இருக்கின்ற பொழுது ஒரு அழகு என்றால் இதையெல்லாம் என்ன சேர்க்க வேண்டிய இடத்துல நான் என்ன சொல்றேன்னா உங்க மான்குட்டியை பாருங்க ரசிங்க வேணும்னு சொல்ல. உங்க மான்குட்டியை முதல்ல எங்க பாத்துங்க? குறிஞ்சியில பார்த்தவன பிடிக்க வேண்டியதானே? பார்த்தவன பிடிப்பது நல்லதா பார்க்க பார்க்க பிடிப்பது நல்லதா? இல்ல பார்த்து பிடிப்பது நல்லதா பார்க்க பார்க்க பிடிப்பது நல்லதா? பார்க்க பார்க்க பிடிக்கணும். எப்படி பார்க்க பார்க்க பிடிப்பியா? பார்த்தவனே பிடிக்க கூடாது. பார்த்தவனே பிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப நீடிக்காது. சரி. காரணம் என்ன? சந்தைக்கு போறோம். ஏன்னா நம்முடைய விவசாய நிலத்தை உழுவதற்காக மாடு பிடிக்க சந்தைக்கு போறோம். சந்தைக்கு போகும்போது மாடு உழவு மாடு பிடிக்கிறோம். எதை பார்த்து பிடிப்போம்? எதை பார்த்து பிடிப்போம்? பல்லு பார்த்து பிடிப்பாங்க. அது அப்பல்பட்ட விஷயம். கழுத்தை முதல்ல பார்ப்போம். எப்படி? இது ஏற்கனவே உழுத மாடா உழுகாத மாடா? இது புது மாடா இல்ல பழைய மாடா? சரி. புது மாடுன்னா நல்லா பழக்கக்கூடியவர்கள் புது மாடை கொண்டு வந்துருவாங்க. ஆனா தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல உழவுக்கு போகக்கூடிய மாடை தான் பார்த்து பிடிப்பாங்க. கழுத்தை பார்ப்பாங்க. நல்லா அடிபட்டு இருக்கா? அடிபட்டு இருக்கா? என்ன அடிபட்டு இருக்கா? கழுத்து. சரி. புது மாடு ஏர்ல போட்டா அப்படியே வெறிச்சிட்டு ஓடும். ஏன் ஓடும்? உழவுக்கு ஒழுங்கா வராதுல்ல. அப்ப அது என்ன செய்ய விவசாயி தெரியுமா, இழுத்து பிடிச்சு ஓட்டுவாங்க. அப்ப அந்த கழுத்துல பாத்தீங்கன்னா புண்ணா இருக்கு. அந்த புண்ணை ஆத்துவதற்காக மருந்து வச்சு குத்துவாங்க அப்படி கையில. ஏன் காய்க்கணும். ஒரு அப்பா அம்மா சரி 2 பேத்துக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனை என்ன செய்யாங்கன்னா வெளி உலகத்தை தெரியாம வீட்டுக்குள்ளே வச்சு தினந்தோறும் தெரியாது தெரியாது. அது என்ன தெரியாது? அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையாதான் தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா தினந்தோறும் நெஞ்சில ஒரு 10 குத்து, முதுகுல ஒரு 10 குத்தி குத்தி வளர்த்தானா அப்ப வெளி உலகம் தெரியாம. பிள்ளை வளர்ந்து பாடியமாயிட்டு நல்லா முரட்ட ஆளா வந்துட்டான். வீட்டை திறந்து விட்டாங்க. இவன் பாட்டில் போறேன், எங்கே போவான் ஏது போவான் யார்கிட்ட பேச தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரியாதுல்ல. கண் போன போக்கில் அவன் போயிட்டே இருக்கான். கால் போயிட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கேன். போகும்போது மிகப்பெரிய ஒரு மாளிகை அரண்மனையில போறேன். போன உடனே அங்க இருக்கக்கூடிய நகரங்களை அள்ளி எடுத்துக்கிட்டாரு. அள்ளி எடுத்தோடனே வீட்டுக்கார எல்லாம் காவல்கார எல்லாம் பிடிச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு அவனுக்கு உரைக்கல. ஏன்? எனக்கு அவனுக்கு தெரியாது இல்ல. ஏற்கனவே இங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு அப்படி அடி தினமும் அடிச்சு அடிச்சு வளர்க்கு வந்து உடம்பெல்லாம் அப்படி மரத்து போச்சா. எவ்வளவு அடிச்சாலும் உரைக்கல. டேய் உன் பேர் என்ன? தெரியாது. எந்த ஊரு? தெரியாது. உங்க அப்பா யாரு? தெரியாது. உங்க அம்மா யாரு? தெரியாது. உன்னோட பேர் தான் என்ன? தெரியாது. அது மாதிரி வளர்க்கக்கூடிய வளர்ப்பு அப்பேற்பட்ட வளர்ப்பு. அப்ப என்ன செய்ய விவசாயம் அந்த மரத்தை வச்சு அப்படியே கழுத்துல குத்துவாரு காய்க்கணும்னா. ஏன்? அப்பதான் அது வழி இல்லாம உழவுக்கு சரியா போகணும். ஆனா பாரம்பரிய விவசாயிக்கு புது விவசாயிக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி? பாரம்பரிய விவசாயி எப்பேற்பட்ட புது மாடெல்லாம் பிழைக்கிடுவாங்க. ஆனா அந்த புதுசா விவசாயம் பண்றதுக்கு பக்குவம் தெரியாது. அதனால மாடு கழுத்தை தான் பார்ப்பாங்க, நல்லா காய்ச்சி இருக்குதா அப்படின்னு. சரி உண்டாலையா? அப்போ ஏன் எது நமக்கு தகுமோ அதைத்தான். அப்படிங்களா? முடவன் கும்பத்தனுக்கு ஆசைப்படக்கூடாது. அது எப்படி ஆசைப்படக்கூடாது? உதடி இல்லாத புல்லாங்குழ வாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆமா. எட்டாத பழத்து கொண்டாடி பார்க்க கூடாது. அது மாதிரி தான் நீங்க எட்டாத பழம். அது மாதிரி இந்த மன பார்த்தோன்னே பிடிப்பது பெரிய இல்ல. பார்த்து பழகி இதோட நடை பண்பாடு என்ன நம்ம பார்த்து பார்த்து பிடிக்கணும். பார்த்து பார்த்து நீங்க பிடிக்கணும். அப்பதான் அது நிரந்தரமா நம்மள்ட்ட இருக்கும். அப்படியா? பார்த்தோன்னே பிடிக்கூடாது. தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காகதும்பாங்க. என்றைக்குமே அழகுக்கு மயங்கினா ஆபத்து தான். அளவுக்கு மீறி அழகு இருந்தாலும் அது அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. அது ஒரு பெண்ணுக்கு ஆபத்து. ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்ன அப்படின்னு அழகுதான். வீதியில் நடந்த போது கண்டையெல்லாம் பார்ப்பேன். கண்டையெல்லாம் பார்ப்பேன். எதற்காக? இந்த பெண்ணு அழகா இருக்காளே அப்படி திருநாய் வெட்டின மாதிரி வெட்டிட்டு இருப்பேன். அப்போ எதையுமே ஒரு பக்குவம் தான். பக்குவத்தோட நீங்க மான் குட்டி பிடிக்க வந்திருக்கீங்க. ராணி என்ன செய்வாங்க தெரியுமா? அரண்மனை விட்டு வெளியில விட மாட்டாங்க.
அழகு பிறருடைய கண்ணை குத்தி போடுமா, ம். அவருடைய மனசை கெடுத்துரும், நல்லா இருக்க மனசு காயப்படுத்திடும். காயப்படுத்தினா குடும்பம் கெட்டு போகும். அப்ப பிறருடைய மனசு நோக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அழகியல ராணியெல்லாம் நான் சிவனை வீட்டுக்குள்ள வச்சுக்குவா, அரண்மனைக்குள்ள வச்சுக்குவா. ம். ஆனா நீங்க இந்த இடத்துக்கு ராணி தான், நீங்க ஏன் இப்படி வெளியில வரீங்க? அப்படி யாரு சொன்னா? அப்படி இல்ல, நான் பொதுவா சொல்றேன். இல்லைங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்து குறிஞ்சி நிலத்துக்கு வந்து திணை விதைச்சிருக்கோம். ஆனா திணை விதைச்சானா தாய் தப்பன் ஒரு பிள்ளையாகப்பட்டது, தாய் தப்பன் பேச்சை கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, பருவமடைஞ்ச பெண்கள் காவலுக்கு வரணும் அப்படின்னு அப்பா கட்டளை இட்டாரு. தன்னோட தகப்பனார் பேச்சை கேட்டு காவலுக்கு நான் வந்திருக்கேன். கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா, உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா. அந்த அழகு இவருடைய மனதை அப்படி நோக்கடிக்குமா. சரி, ஆம்பளுடைய பார்வை முதல்ல எங்க பார்ப்பேன் தெரியுமா? அப்படின்னா எங்க முகத்தெல்லாம் பார்ப்பது கிடையாது. முதல்ல எங்க பார்ப்பேன்? முதல்ல எங்க பாப்பாங்க? ஆம்பளுடைய பார்வை முதல்ல எங்க விழுகும்? எங்க பாப்பாங்க? சரி விடுங்க. முகத்தை. அது மாதிரி இந்த மானை பார்க்க பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை. அழகான இந்த குறிஞ்சி நிலத்தில் அழகான பக்குவமான மான், பருவமான மான். சரி, வள்ளி இந்த மான் குட்டியை நான் பிடிக்கணும். நீங்க இந்த மான்குட்டியை நீங்க பிடிக்க வந்திருக்கீங்க. ஆக பிடிக்க வந்தாலும் கூட பிடிக்கின்ற வேலை உங்க அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டா. எங்க அண்ணன் பேர்ல வீரர் இருக்குல்ல. வீரம் இருந்தா பெரிதல்ல. ஆடு பார்க்க கருப்பாத்தான் இருக்கு. ஆடு கருப்பாத்தான் இருக்கும். ஏன் அதை கருப்பாடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வெள்ளாடுன்னு சொல்றான்? அது வெள்ள தமிழனுடைய கலாச்சாரமே அதுதான். ஆமா, கெட்ட பிறந்த நல்லவர்னு சொல்லுவோம். கெட்ட பிறந்தா இருந்தாலும் நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஆடு கருப்பா இருந்தாலும் மங்களகரமா சொல்லணும் அப்படிதான் வெள்ளாடுன்னு சொல்லுவோம். ஆமா, பேரு நல்ல பேர் தான், வீரதேவன் தான். செயல்ல இருக்கணும்ல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க மான்குட்டி இங்க வந்திருந்தால் ஐயா விடுவரி தாங்கள் தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு, வாங்க பிடிச்சிருப்பாங்க. அப்படி நான் சொல்ல வேண்டியதில்லை. எங்க அண்ணன் வீரத்தேவனே உங்க மான்குட்டி வந்திருந்தா கையால புடிச்சு கொடுத்துருப்பாரு. எங்க இடத்துக்கு தலைவி நீங்க, உங்களை கேட்ட நான் பிடிக்கணுங்க என்னுடைய நிபந்தனை. பரல்ல நான் காவல காக்குறேன். சரி, அதுக்கு கீழே தோழி பெண்ணு காக்குறாங்க, அதுக்கு கீழே எங்க அண்ணன் பாக்குறாரு. இவங்களை மீறி நான் பார்க்கணும். அப்ப அவங்க மான்குட்டி வந்திருந்தா முதல்ல யாரு பார்த்திருக்கணும்? எங்க அண்ணன் பார்த்திருப்பாரு. மான கண்ணுல வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? யாருங்க? மான கண்ணுல பாத்திருக்கீங்களா? மான்குட்டி கண்ணுல பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். பாத்திரா? பார்த்தோம், ஆனா இங்க பார்க்க கிடையாது. நடந்து பாத்திருக்கீங்களா? நடந்து பாத்திரியா? நடந்து போகும். ஓடி பாத்திருக்கீங்களா? ஓடுனா அதை ஓட்டத்தை பிடிக்கவே முடியாது. தாண்டி பாத்திருக்கீங்களா? தாண்டியும் பார்த்துருப்போம். சந்தேகமா சொல்லக்கூடாது. பார்த்தேன் பார்க்க பார்த்துருக்கோம். தாண்ட அதோட வேகம் எப்படிப்பட்ட வேகம் தெரியுமா? எவ்வளவு வேகம்! ஆற்றை கடக்கூடிய வலிமை மானுக்கு உண்டு. ஆமா. நீங்க என்ன வேலை போடுறீங்க? எப்படி? சரி, இந்த வேலையை தாண்டுவது எப்படி இல்லையா? நீங்க கல்யாணம் பண்ண இப்ப மான்குட்டி பிடிக்க வந்த மாதிரி தெரியல. நாளைக்கு கல்யாணம் பண்ண ஒரு மாப்பிள்ளமா ரொம்ப சண்டியர்தான் பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க காவலுக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? ஏன் மான்குட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு சட்டம் ஜபடாலாம் இங்க பேசிக்கிட்டு மான்குட்டியை பிடிச்சு கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. என்னுடைய குணாதிசயம் தெரியுமா? என்ன விஷயம்? கட்டணா பொண்டாட்டி இருந்தாலும் சம்மதிச்சா தான் நான் தொடுவேன். தகப்பனோட சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். சம்மதம் இல்லாம தொழுவது எனக்கு பிடிக்காது. காரணம் என்ன? தானே கடைஞ்ச கனி சுவைக்க நல்லா இருக்கு, கல் வச்ச கனி குடி வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? வாழைப்பழம் பாத்திருக்கீங்களா? வாழைப்பழம் பாத்திருக்கேன். கடைகள்ல சந்தைகள்ல தானே கடைஞ்ச கனி அல்லது கல் வச்ச கனி வச்ச கனி எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாடா? அந்த பழத்தை பார்த்தோன்னே தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாடா? அந்த கனிஞ்ச கனினே வந்து கனிஞ்ச கனி எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கும். ஆனா கல்லு வச்சு, அதாவது மரத்திலே கனிந்த கனி அதனுடைய காம்பு பச்சையாத்தான் இருக்கு. ஆமா, காம்பு பாத்திருக்கல? என்ன காம்பு? வாழைப்பழத்துல காம்பு இருக்கா? பாத்திருக்கேன். அந்த காம்பு பச்சையா இருந்துச்சுன்னா தானா கனிஞ்ச கனி. புகை வச்சிருது கல்லு வச்சு கணிஞ்சுன்னா காம்பு மஞ்சள் பழமா மாறிக்கும். சரி, அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதே போல உலகத்துல என்னோட குணாதிசயம் சம்மதத்தோட பிடிக்கணும். சம்மந்தம் இல்லாம பிடிச்சா தவறு. என்னுடைய மாநகரத்துல இடம் உங்க இடத்துக்குள்ள மாநகரத்துல உங்களுடைய அனுமதி வேணும். எங்க இடத்துல மேடு எது பள்ள எது நாங்க காட்டுனா தான் உங்களுக்கு தெரியும். நிச்சயமா. இல்லாட்டினா தெரியாது. ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் கோர்க்க முடியும். அப்ப நாங்க ஊசி இடம் கொடுக்க நூல் கோர்க்க முடியுமா? அப்ப நாங்க சொன்னா தான் தெரியும், இல்லாட்டினா உங்களுக்கு தெரியாது. அப்ப மானு இல்லைன்னு சொன்னாலும் நாங்க சொன்னா தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டினா தெரியாது. அதனால காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். எப்படிங்க? நீங்க காட்டுனாத்தே மேடு எங்கெங்க இருக்குது, பள்ளம் எங்கெங்க இருக்குது, புதர் எங்கெங்க இருக்குது, பாலும் கிணறு எங்கெங்க இருக்குன்னு தெரியும். பாலும் கிணறு நீங்க காட்டல அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. உண்டாலையா? அப்போ நீங்க காட்டணும், நான் பிடிக்கணும். இப்பதான் குட்டி பிடிக்க வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி குட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு குட்டி உண்டு. எங்க இருக்கு? வீட்டுல. இத கொண்டு போய் என்ன பண்ண போறியா? அது பக்கத்துல நிறுத்தணும்.
பக்கத்துல நிறுத்தி அழகுக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணு. அழகு அங்க இருக்கு, ஆனா இது ஆசைக்கு. எப்படி அப்ப 2 வேணுங்கிறியா? என்னங்க கிராமத்திலே சொல்லுவாங்க, அதாவது கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டிம்பாங்க. அப்படிங்க. இது என்னுடைய மன குரங்குங்கிறீங்களா? இல்லைங்க, உங்க மான்குட்டி உங்களுக்கு தான் தெரியும். பழமொழியை எப்படி சொல்லுவாங்கன்னா, ரதி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க தேடி வந்த மான்குட்டி வந்து குரங்கு மாதிரி இருக்குமா? அழகுக்கு அதுங்க, இது ஆசையை தூண்டக்கூடியதுங்க எனக்கு. சரிங்க. இந்த மனம் அப்படியே பக்கத்துல போய் முழுசா பிடிச்சு அப்படியே அது கழுத்து இருக்கு பார்த்தீங்களா? சரி. அதை அப்படியே இறுக்கி அணைச்சு அதோட மான்குட்டியை வலிச்சுதான் அல்லணும். அந்த உதடு இருக்கு பாருங்க, என்னைய பாருங்க, இதழோடு இதழ் சேர் அந்த உதட்டோட என் உதடு வச்சு அப்படியே ஒரு முத்தம். ஒரு கனவு தானே, கற்பனை அப்படி பாக்குறாரு. அதனால உங்க மான்குட்டிக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். அதனால போங்க போங்க போங்க, மான தேடி போங்க. சிட்டு போல மாடு இருக்க, கட்டி கொள்ள நான் இருக்க, சுத்தி சுத்தி பக்கம் வந்து தொடலாமா, இதன் பக்கத்துல நான் இருக்க வரலாமா. போங்க போங்க போங்க, மான தேடி போங்க. என்னை விட்டு உன்னிடத்தில் வந்ததமா, ஆதி உரிமை கொண்டு நம்ம சேர்த்து வைத்ததமா. என்னை விட்டு உன்னிடத்தில் வந்ததமா, ஆதி உரிமை கொண்டு நம்ம சேர்த்து வைத்ததமா. இது ஓடாது வீணாக ஓடாது, என்னை விட்டு ஓடாது, என்னை கண்டு என்ன போல மக்கள் வருகிறாமா. இது 2ஆம் ஜாதி மனம், இது அகலமா. வாங்க போங்க போங்க, மான தேடி போங்க. தெரியல நீங்க இந்த தேடி பார்த்தா, மானங்க பதகிருக்கு ஓடி போங்க. தெரியல நீங்க இந்த தேடி பார்த்தா, மானங்க பதகிருக்கு ஓடி போங்க. வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு விவரம் கட்டு உணர்றாரு வீடு வரையா. ஏதேத வள்ளி கிட்ட உணர்றாருங்க. போங்க போங்க போங்க, மான தேடி போங்க. போங்க போங்க போங்க, மான தேடி போங்க போங்க போங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம வேற இடம் தேடி பார்த்து நீங்க மான பிடிச்சாலும் சரி, இல்ல வேற எதையும் நீங்க பிடிச்சிட்டு போனாலும் சரி, உங்க மான்குட்டிக்கு எங்க என்னுடைய எண்ணங்கள் நான் கண்ணலா பார்த்து நான் உள்ள விட்டுட்டேன், என்னுடைய நிபந்தனை. இப்ப பரம்பரை விடுவரா பஞ்சத்துக்கு விடுவரா? உள்ள விட்டது நானு, எப்படி? எனக்கு தெரியும். இடம் எங்களோட இடம். கேளுங்க, உள்ள விட்டது நான் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கா இல்லைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப வந்துச்சா வளையாரு நாங்க பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இடம் உங்க இடம், ஆமா. உங்க இடத்துல நான் விட்டுட்டேன் அப்படின்னா உள்ள இருக்குது. எப்படிங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், யாரோட மான்குட்டி? என்னோட மான்குட்டி. இடம் யாரோட இடம்? உங்க இடம். இப்ப எங்க இடத்துல உங்க மான்குட்டி வந்துச்சா வல்லையான்னு நாங்க சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் இந்த இடத்துல தலைவிங்கிற ஒரு ஸ்தானத்துல இங்க இருக்கக்கூடிய காரணத்துக்காக தான் உங்கள்ட்ட அனுமதி. எல்லாருமே வேட்டைக்கு போனாங்க, சரி, அவங்கனால வெற்றி பெற முடியல. நீங்க மான்குட்டி பிடிக்க வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. வெற்றி பெற்றவங்களும் உண்டு, வெற்றி பெறாதவங்களும் உண்டு. கேளுங்க. பாண்டு மண்ண வேட்டைக்கு போனதுனால சாபத்தை வாங்கினா. சரி, உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படலாமா? ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் தசரத வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போனா என்னாச்சு? அவரும் சாபத்தை வாங்கினார். ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போனதுனால என்னாச்சு? மனைவியும் பிரிஞ்சு மகனையும் பிரிஞ்சு கடைசியில் மயானம் காத்தாரு ஹரிச்சந்திரனு. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படலாமா? ஏற்படக்கூடாது. அதனால வேற இடம் தேடி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தவன் என்ன செய்யறேன் அப்படிங்கிற நினைக்க கூடாது, நம்ம என்ன செய்யறோம்னு நினைக்கணும். ஊர் இருக்கு, நான் என்னமோ வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊர் இருக்கு அப்படின்னா ஊரு நமக்கு என்ன செய்ததுன்னு ஊரை குற்றம் சாட்டக்கூடாது. ஊருக்கா நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அதைத்தான் நினைக்கணும். அடுத்தவங்க 1008 செய்யலாம், அடுத்தவங்க சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்ய போறோங்கிறத யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் வேட்டைக்கு போனாங்க, சாபத்தை இதெல்லாம் உண்மைதான். ருக்குமாங்க வேட்டைக்கு போனாரு தெரியுமா? சந்தன மண்ணை வேட்டைக்கு போனாரு. ஆமா, சந்தன் மண்ணை வேட்டைக்கு போன காரணத்திற்காக ஒரு பெண்ணை பார்த்தாரு. பெண்ணை பார்ப்பது பெரிய கிடையாது, வாழ்க்கையே சுகமா போச்சு. உண்டா இல்லையா? ஆமா. ருக்குமாங்க வேட்டைக்கு போனாரு. வேண்டாம், என்ன வேணாம்னு சொன்னாங்க? உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாரு சொன்னா? ஆனா நீ என்னை வற்புறுத்துற அப்படின்னு நான் வற்புறுத்தவே இல்லையேங்க.
உன்னை தொட மாட்டேன். எதுக்கு? நீ ஒரு முனிவருடைய, ம். நீ எனக்கு அம்மா மாதிரி. தொட்டனா? அதனால உன்னை மோகத்துக்கு நான் இடம் கொடுக்க முடியாது, எவ்வளவு தடுத்து பார்த்தேன். ம். ஆனா அவ என்ன பண்ணிட்டா தெரியுமா? அவளுக்கு காமம் கண்ணை மறைச்சிருச்சு. உடனே போய் கட்டி பிடிச்சா, தள்ளி உதறி தட்டி வெளியில வந்தேன். அப்ப அவ சாபம் கொடுத்தா. யாரு? ம். என்னுடைய தாகத்தை தீராதவனுடைய உடம்பெல்லாம் என்ன ஆச்சு? நோயாகட்டும். ம். பாண்ட மன்னனுக்கு என்ன நோய்? பாண்டு மன்னருக்கு குஷ்ட நோய். அதே மாதிரி இவனும் வேதனைப்பட்டான். ம். ஏன் அப்படின்னா, வேட்டைக்கு போனாலும் எதை நம்ம பிடிக்கணும், எதை பிடிக்க கூடாது அப்படி ஒரு தனக்குள்ளே ஒரு கணக்கு வச்சுக்கணும். இப்போ கணக்கில் வந்திருக்கியா? பார்ப்பதெல்லாம் பிடிக்க கூடாது, கண்ட கண்டதெல்லாம் பிடிக்க கூடாது. அது வாழ்க்கை சிறக்காது. சரி, தனக்குன்னு கண்டதை பிடிக்கணும். ஓ, பார்ப்பதெல்லாம் பிடிக்க முடியாது, மனசுக்கு பிடிச்சதை மட்டும் தான் பிடிக்க முடியும். கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, நாய் ஐயப்பா சொல்லுங்க கேக்குது. நாய் சாப்பிட்டாலும் இல்ல, அது அத சொல்லல. நாய் என்ன சாப்பிடும்? அது அசுஷமான சாப்பிடும். நாய் மலத்தை திங்க. அந்த மலத்தை தினா கூட நாய் நல்ல மலம் எது கெட்ட மலம் எதுன்னு பார்த்தா திங்குமா? எல்லாத்தையும் வாய் வச்சிடாதான். அதே மாதிரி ருக்குமா இந்த வேட்டைக்கு போனாலும் நமக்கு இது தொடலாமா தொடக்க ஒரு நிபந்தனையோட வேட்டைக்கு போனார். சரி, அவருடைய சாபம் எங்கே நிவர்த்தி ஆனது? அப்படின்னா மதுரையாம்பதியிலே. அப்ப பாருங்க, வேட்டைக்கு போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா என்னோட கொள்கை என்னன்னா, கண்டமான பிடிக்க கூடாது, இது கண்டமான மட்டும் நான் பிடிக்க என்னுடைய எண்ணம். இந்த மான்குட்டிக்கு ஆனா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டதெல்லாம் பிடிக்கலாமே அப்படிங்க உங்களுடைய கருத்து. அப்படி நான் தவறா சொல்லலைங்க. நீங்க எங்க வேணாலும் மான்குட்டி பிடிச்சிருப்பாங்க, ஆனா எங்க இடத்துல மான்குட்டி இப்ப இல்லைன்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐபா நிலங்கள்ல குறிஞ்சி நிலத்துல மான்கள் வாழாது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற உலகமே நம்பாது. என்னங்க ஆனா நீங்க உள்ள வச்சுட்டு மறைக்கிறீங்க. நான் என்னங்க மடிக்கல வச்சுக்கிட்டு மறைச்ச மாதிரி இப்போ நீங்க என்னவோ சொல்றீங்க, மறைக்கிறேன்னு. அது உண்மைதான். என் மானை நீங்க உள்ளுக்குள்ள கட்டி வச்சிருக்கீங்க. அப்படி யாரு அந்த சொன்னா? உருவனாஞ்சு இருக்க அப்படி உருவி விட்டுட்டீங்கன்னா நான் பிடிச்சிட்டு போய்க்கிறேன். யாருக்கு? என் மானை நீ கட்டி வச்சிருக்கல, சரி, அந்த கட்டை, அந்த உருவனாஞ்சு இருக்க கட்டை அப்படி அவிழ்த்து விட்டா நான் பிடிச்சிட்டு ஓடிப்பிடுவேன். கீழே விழுகங்காட்டிலையும் பிடிச்சிட்டு ஓடிப்பிடுவேன். அது எப்படிங்க? எங்களுக்கே தெரியாம நாங்க கட்டி வச்சு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக பேசுறேன், எந்த போக்க புரியாம பேசுறேன், சரியில்லம்மா பேச்சு முறையில்லம்மா, கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிக்கம்மா. நிதானமா பேசணுமா? எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக பேசுறேன், எந்த போக்க புரியாம பேசுறேன், சரியில்லம்மா பேச்சு முறையில்லம்மா, கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிக்கம்மா. முறையில்லம்மா, இது நிதானமாக பேசி பழகிக்கம்மா. எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக பேசுறேன். ஆடி ஓடி வந்த மாடு உள்ளே இருக்கு, அமைச்சு வச்சு உள்ளே மறைப்பதற்கு. ஆடி ஓடி வந்த மாடு உள்ளே இருக்கு, அதை அமைச்சு வச்சு உள்ளே மறைப்பதற்கு. அவரோடு ஓடி வந்த கந்தனி அவரோடு ஓடி வந்த கந்தனி கொடுத்த சரியில்லாம பேச்சு முறையில்லாம நிதானமாக பேசி பழகிக்கம்மா. எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாக பேசுறேன். இப்படி ஆரிய கூத்தாடிலாம் காரியத்துல கண்ணா இருப்பேன். நானும் ஆரியத்துல காரியத்துல கண்ணா இருப்பேன். காரியத்துல நீங்க கண்ணாவோட ஏன் அப்படின்னா, மாடு இருக்கு இருக்கு என்பது என்னுடைய வழக்கு. மாடு இருக்கிறது உங்களோட வழக்கு. மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால
ராமாயணம் சொல்றோம். மண்ணுக்கு சொந்தக்காரன் துரியோதனன் கிடையாது, பஞ்சபடனும் கிடையாது. முதல்ல துரியோதனன் என்ன கூப்பிட்டான்? பஞ்சபடல சூதாட கூப்பிட்டான். சூதாட கூப்பிடும் பொழுது முதல்ல நாடு நகரம், ரெண்டாவது தம்பியை வச்சாண்டார், மூணாவது அவரை வச்சாண்டார், கடைசியாக தான் மனைவியை வச்சாண்டார். துரியோதனன் என்ன சொல்றான்? பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொல்றான். பாஞ்சாலியை இழுத்துட்டு வர நேரத்தில் பாஞ்சாலி என்ன கேட்டா? அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா, இல்லை என்னை தோற்ற பின் அவரை தோற்றாரா? முதல்ல நாடு நகரம், ரெண்டாவது தம்பியில வச்சாண்டாரு, மூணாவது அவரை வச்சு ஆடி தருமனாகப்பட்டவள் துரியோதனுக்கு அடிமை ஆயிட்டார். அப்ப தருமனே துரியோதனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்னைய வச்சு ஆடலாமா? சொல்லுக்கு சொல் சூச்சகம் என்ன சொன்னா? என்னை தோற்ற பின் அவரை தோற்றாரா, இல்ல அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா? அப்ப தன்னோட சொத்து தானே அப்படின்னு துரியோதனுக்கு தர்மனாகப்பட்டவன் கொடுத்தார். அது மாதிரி உங்க மான்குட்டி உங்க சொத்து தானே, வந்திருந்தால் இந்தாங்க உங்க மான்குட்டியை பிடிங்க அப்படின்னு பிடிச்சு கொடுத்துருப்பேன். ஒரு மனிதனுக்கு ஆகாதது மது, மாது, சூது. இது ஒரு மூன்றாவது மனிதனுக்கு ஆகாத. மதுனா என்ன? மதுனா போதை. சரி, போதையை சாப்பிட்டோம்னா அதைத்தான் சாப்பிட்டு இருக்கீங்களப்ப. இது பாலத்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு முறை குடிச்சுக்கிறியா? அது மகாபாரதத்துல வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளன்னா யார சொல்லுவான்? ஏங்க மதுங்கிறத சாப்பிட்டோம்னா அழகு கொஞ்சம் போச்சுன்னா குறுகிய காலத்துல நரம்பு தளர்ச்சி வந்து கைகாலம் நடுங்கிற தலையாட ஆரம்பிச்சிடும். சரி, வாழ்க்கை வீணா போயிடும். மது அதிகம் சாப்பிட்டாவே உடம்புல இருக்கக்கூடிய விந்தணுக்களை அதிகம் போயிடும், இருக்காது உடம்புல. காரணம் என்ன? அப்பனா இதனுடைய தாக்கம் அதை அடிச்சிடும். அப்புறம் முன்னாடி கட்டி முன்னாடியும் சாமியார் தான், நம்மளும் சாமியார் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு மதுங்கிறது ஆகாது. நம்ம தான் சாமியார் இருப்போம், முன்னாடி சாமியாரா இருக்க முடியுமா? சாப்பிடாம கடந்துருவோம். இந்த அரை வயிறு காவேரி சோறு ஆகாது. சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடவே கூடாது. அப்போ பாப்பா இது ஒத்தூர் ஆரம்பிச்சு அப்புறம் அடுத்த பக்கம் தாண்டிடுவான். கடை சாப்பாடு தான். மாதுனா பெண்ணு. அந்த பெண்ணுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்குன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை சிறக்கும். கண்டதெல்லாம் தொட்டோம்னா என்ன ஆகும்? பாடுமா? டீ குடிக்கணுமா? சூது அப்படிங்கிறது என்ன? சீட்டாட்டம். குடிகாரனை திருத்தி போடலாம், பெண்களை பார்க்கணும் திருத்தி போடலாம். சூதை மட்டும் திருத்தவே முடியாது. அவ்வளவு ஒரு மடங்கு என்னாச்சு? வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும்
பேச்சு கேட்டு நடந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம். கேக்குறத கேட்கணும், ஆனா கேட்க கூடாது, கேட்க கூடாது. ஆம்பளோட வார்த்தையை தட்டி கழிச்சோம்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும். அது எப்படிங்க? காரணம் என்ன? பொம்பளை இறக்கப்பட்டா நான் உன் புருஷன். அப்படி யார் சொன்னா? அப்படி நீ என் பொண்டாட்டி. எங்க அண்ணனை கூப்பிட போறேன், இப்ப உங்களை செந்துக்கா தூக்கிட்டு போக போறேன். நான் சொல்ற கூட வார்த்தை நீ மிஞ்சி ஓடுனா உன்னை விடுவனா? அப்படி யார் சொன்னா? அழகா சொன்ன. நீங்க நம்ம 10 பவுன் தாலி செஞ்சு போடுவேன், நான் புரிசி அப்படின்னு இருக்கீங்க. கடங்காமல் வெறுப்பு கடங்கள் மண்ணு கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இருவர் சடா மகுடத்திலே கங்கை இடங்க உண்பாக. சிவனுக்கு வந்து கங்கைங்கிற ஒரு பொண்டாட்டி உண்டு. அதனால சொல்லி பேசி கேட்காம ஓடிய காரணத்திற்காக என்ன பண்ணாரு? தன்னுடைய மகுடத்துல அதாவது முடியிலே அடக்கி கொண்டாராம். இப்ப பாருங்க, ஒரு பெண்ணாக பிறந்தா ஆம்பளுடைய வார்த்தையை நல்லது நல்லா கேட்டு நடக்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆம்பளைங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க, நீங்க அப்படி நினைக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? நான் என்ன கேக்குறேன்? நீங்க மான்குட்டி கேக்குறீங்க. அதுக்கு ஒரு முறை காட்டிதான் வேலை முடியுது இல்ல? இட்டடி நோக எடுத்தடி கொப்பளைக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டை கிழங்கிற்கு பின்னால் நாவில் வளங்கோசை வையமரம். அது அழகு. அப்ப பெண்ணுதான் கலைவாணி வந்து காப்பாத்தினா. யார? கம்பன் மகன அம்பிகாபதிய. இந்த இடத்துல நீங்க மான்குட்டி தேடி வந்திருக்கீங்க. நான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கா இல்லையா நான் சொல்லலாம். ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேக்குறேன், தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரியாட்டி பேசாம நடைய கட்டுங்க. அதிக இடையில வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத. நீங்க அப்புறம் என்னைட்ட வாயை கொடுத்துட்டு வாங்கி, உங்களுக்கு மானு வேணுமா வேண்டாமா? ஐயோ அவசியம், மிக மிக வேணும்ல. அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும்ல. அப்படி கண்ணுக்கு என்ன அழகு? கண்ணுக்கு மைய அழகு. கவிதைக்கு பொய், கேள்விக்கு நல்ல பதில் அழகு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். இப்படி மிரட்டுற வேலை, இப்படி உருட்டுற வேலை இருந்துச்சு தூக்கி வீசுருவேன் அந்த பக்கம். என்ன சரி, எங்களுக்கு காரியம் ஆகணுமே, அதனால நீங்க என்ன ஆட்டம் போட. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க, இருந்தா பிடிச்சுதானே இல்ல நல்லது வரும். காயாத கனகத்தி நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கனகத்தி நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே. காரிகையே மேயாதமான் இதுக்குள் மேயாதமான் இது மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவும் நடந்து நிறுதந்தனமும் கொடுக்கும் கமலம் கடவங்களில் வளர்ந்து மேயாதமான் மேவும் கண்ணடைந்து நறுசந்தனமும் புடகம் கமலும் களமங்கல நின்று சுரங்கு பறந்த புல் மேயாதமான் காணக்குறவர் கண்மணியினவளர் காணக்குயிலின் நிகழ்வுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணியிலவர் காண குயிலின் நிகழ்வுடைய மேயாதமான் புல் மேயாதமான் சாயாதம் இதற்கு சாயாத அது ரெண்டும் சாயாதம். இந்த கொம்பு சாயவே சாயாது. மானுக்கு அழகு என்னமா? மானுக்கு அழகு என்ன? மானுக்கு அழகு என்ன சொல்லுவோம்? கொம்பு சொல்லுவோம். கொம்பு. கொம்பு வந்து ஆண்மானுக்கு உண்டா பெண்மானுக்கு உண்டா? ஆண்மானுக்கு தான் கொம்பு உண்டு, பெண்மானுக்கு கொம்பு கிடையாது. கொம்பு இருக்கு உங்களுக்கு. நீங்க எப்படி இருக்குது தெரியுமா அந்த கொம்பு? எப்படி? மழை காலங்கள மாங்கால மாதிரி இருக்க மண்ணை விட்டு அப்படி முட்டி ஆமா வெளியில வந்து வராம இருக்கு. அந்த கொம்பு சாஞ்சு பாத்திருக்கீங்களா? சாயாது. ஆனா குத்துச்சுன்னா
இன்னும் கொஞ்ச நேரம் குத்தானே ஏக்கார சாயாத 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 கொம்புரண்டிருந்தாலும் மும்புரண்டிருந்தாலும் பம்ப கூடாது இறங்கிட்டா முழுசா அதுக்கு வேற மாதிரி கேக்குது. அது தந்தலை நிமிர்ந்து பாயமா மான் தேடி வரல. நீங்க பெண்ணை தேடி வந்திருக்கீங்க. எந்த பெண்ணை தேடி வந்தீங்க? உங்களதான். உன்னை ஐத்தான் தேடி வந்திருக்கேன். யார தேடி வந்தீங்க? உன்னத மாமனா மச்சானா மான் கேட்டு வந்தவரா? அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. மான் கேட்டு வந்தவரா தாங்களை யார் தேடி வருவதற்கு? உன்னோட மாமனை நான் தான். சொல்லவே இல்ல. உன் புருஷனை நான் தான். அப்படியா? கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா கரும்பில் தேன் வைத்த கண்ணம் பின்னவா கனி தருவாளையின் கால்கள் பின்னவா கண்ணம் பின்னவா கண்ணி தருவாளையின் கால்கள் பின்னவா கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா செம்மாதுளையோ கனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்று சிறிதன்னம் பாலை மின்னல் கீட்டும் படித்த சுகம் என்று செம்மாதுளையோ கனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்று சிறிதன்னம் பாலை மின்னல் கீட்டும் படித்த சுகம் என்று ஒரு கோடி முல்லை போல் விளையாடும் கலையல்வே ஒரு கோடி முல்லை போல் விளையாடும் கண்ணன்னே அவில் மேல் வர வேண்டும் அவில் மேல் வர வேண்டும் கோவில் மேல் வர வேண்டும் அவில் மேல் வர வேண்டும் மணியே முத்தே முத்தையே நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தாளோ பல நாள் முயன்று வாழவில் உன்னுடல் வண்ணம் காந்தாளோ நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தாளோ பல நாள் முயன்று வாழவில் உன்னுடல் வண்ணம் காந்தாளோ உன்னை காண சொன்னாலோ துணை சேர சொன்னாலோ உன்னை காண சொன்னாலோ துணை தேர சொன்னாலோ ஆனந்தம் வரவாக ஆசை மனம் செலவாக கண்ணை கண்ணிலே முத்தே மணியே அருகே வா கரும்பில் வைத்த கண்ணம் பின்னவா கனி தருவாளையின் கால்கள் பின்னவா கரும்பில் வைத்த கண்ணம் பின்னவா கனி தருவாளையின் கால்கள் பின்னவா கண்ணை முத்தே மணியே அருகே வா. விடாதே விடாதீங்க அவ்வளவுதானா வீராப்பு? அண்ணா என்ன சத்தம் மட்டும் கேக்குது ஆளக்கனா? இப்படியெல்லாம் வர்ணிச்சாரு கடைசியில தூக்காம போயிட்டாரு மான. எங்க அண்ணனை தான் தூக்க சொல்லணும். அண்ணே ஐயோ என்னடா அண்ணே, வீடுவர் வந்தார்ல ஆமா மான் தேடி வரலையா? ஆ. உன்னத்தான் தேடி வந்தாரா? அண்ணே
வந்தாரா ஓஹோ என்னை தேடி வந்து கைய பிடிச்சாரு. ஆ அப்புறம் என்ன பிடிச்சாரு தெரியுமா? எதை பிடிச்சாரு? அண்ணே நீங்க வேற எதையும் பிடிக்கலையான்னு நீங்க எதிர்பார்ப்பிய உள்ள இருக்க. இப்படி ஒரு அண்ணன் தேவையா? வந்தவன மாயமா மறைஞ்சிட்டாரு. மறந்து விட்டார். யாரா அவருடைய இருக்கா? வேண்டுங்கள். முருகனை வேண்டுமா? முருகா அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. வேறு இவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. கண்கள் சரவணன் சோடிடும் ஆளை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வீரனோ ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சோடிடும் ஆளை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண்ணன பூமியில் பிறந்த பின்னாலே, பெண்ணன பூமியில் பிறந்த பின்னாலே, பெண்ணன பூமியில் பிறந்த பின்னாலே, வேலனை வணங்காமல் வேறென்ன வேலை? நெஞ்சே தெரியுமா அன்னொரு நாளிலே, நெஞ்சே தெரியுமா அன்னொரு நாளிலே, நிலையாடும் விளையாடும் ஆடினானே, அந்த நிழலாடும் விளையாடும் ஆடினானே, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி, இந்த சிவகாமி மகனிடம் சேர்ந்து நில்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. வரவேடு வரவேடு சுவாமி. வாழ்க வாழ்க வள்ளி. வேடனாக வந்து வேடிக்கை கட்டி விளையாடிய யாமி, உமக்கு என்ன வரவிடும் கேள். சுவாமி தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவன் என்று எனக்குத்தான் முதலிட வேண்டும். அவள் லவ்வுதான். லவ் ஆரம்பம். தாரத்திலே இரண்டாக இருந்தாலும் தரத்திலே முதல் தர வேண்டும் என்ற கேட்ட காரணத்திற்காக நமது ஊர் பொதுமக்கள் அனைவருமே 16 செலவுகள் பெற்றும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இன்றல்ல என்றென்றைக்குமே வள்ளியாகி உமைக்கே முதல் இடம் கொடுத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். நடக்கிற திருமணம் முழங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞானதங்கமே ஊரான வாழ வேணும். பத்தி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பத்தி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரான வாழ வேணும். பகவானே சுகம் நீ பெற்று பாதாளே, ரூபம் முழங்கு ஸ்ரீராமே, ரூபம் முழங்கு ஜெய ஜெய மங்களம். காதீப நடனஜாக ராஜாதி, ரூபமைந்தன் ஸ்ரீராமே, ரூபம் முழங்கு நித்ய ஜெய மங்களம். நித்ய ஜெய சுப மங்களம். தவ திரு டி சங்கரதாச சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. இதுவரையிலும்